பழனிசாமி அவர்கள் துரோகத்தை பற்றி மட்டும் அவர் பேச வேணான்னு நான் நினைக்கிறேன். காரணம், அம்மாவின் மறைவுக்கு பிறகு கூவத்தூரில் நடந்த அரங்கேறிய கூத்தில் இவர் யாரால் முதலமைச்சர் ஆக்கப்பட்டார், அவருக்கு எந்த அளவு விசுவாசத்தோடு நன்றியோடு இருந்தாரா அல்லது துரோகம் செய்தாரா என்பது ஊரறிந்த விஷயம். அப்போ இவர் முதலமைச்சர் அவருக்கு வழிவகை செய்து கொடுத்த திரு டிடிவி தினகரனுக்கு இவர் எந்த வகையில் நன்றியோடு இருந்தார், விசுவாசத்தோடு இருந்தார். பிறகு திரு டிடிவி தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சியின் மீது 22 எம்எல்ஏக்களை வைத்து நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த பொழுது நாங்கள் தர்மத்தை ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நள்ளிரவில் எங்கள் தலைவர் ஓபிஎஸ் அவர்கள் தேடி அன்றைக்கு அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கமணி அவர்களும் வேலுமணி அவர்களும் ஓடோடி வந்த நள்ளிரவில், அண்ணா போச்சு ஆட்சி கவலை போகுது, 22 எம்எல்ஏக்களை வைத்து நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டு வந்தார் தினகரன். 2 நாளில் கவர்னர் நம்பிக்கை ஒரு தீர்மானத்தை கொண்டு வர சொல்லிட்டாரு. நீங்கள் 12 எம்எல்ஏக்களை சப்போர்ட் பண்ணாதான் இந்த ஆட்சியை காப்பாற்ற முடியும், தயவுசெய்து எண்ணி பாருங்க, அம்மா உயிரை கொடுத்து உருவாக்கின ஆட்சி. எனவே தயவுசெய்து நாங்கள் அன்னை சொல்லக்கூடிய எந்த நிபந்தனையை ஏற்றுக்கொள்ள தயார், ஆட்சியை காப்பாற்றுங்கள் என்று நள்ளிரவில் ஓடோடி வந்தார்களே. நிபந்தனையற்ற முறையில் அண்ணன் ஓபிஎஸ் அவர் பலரும் சொன்னார்கள், 3 முறை முதலமைச்சராக இருந்த நீங்கள் 2021 முதலமைச்சராக இருந்த பொழுது சட்டமன்ற உறுப்பினராக கூட இல்லாத திரு எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கலாமா என்று கேட்ட நேரத்தில் ஆட்சிதான் முக்கியம், எனவே அம்மா உருவாக்கின ஆட்சியை காப்பாற்றியாக வேண்டும் என்று ஒரு தியாக உணர்வோடு அந்த ஆட்சியை திரு ஏபிஎஸ் அவர்கள் தாக்கு பிடித்தார் என்றால் அதை தாங்கி பிடித்தவர் எங்கள் தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அவருக்கு என்ன ஒரு விசுவாசத்தை காட்டினார். எனவே அத்தனை பேருக்கு ஒரு உருவாக்கி அத்தனை பேருக்கும் துரோகம் இப்படி துரோகம் செய்துவிட்டு இவரை அவர்கள் எல்லாம் வெளியேற்றி விட்டு அவர்கள் துரோகம் செய்தார் என்று இவர் சொல்வது உள்ளபடியே நான் கொச்சைப்படுத்தி சொல்லவில்லை. அந்த வார்த்தையை இவர் பயன்படுத்த வேண்டாம் என்று இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நான் அறிவுறுந்து கேட்டுக்கொள்ள